இன்றைய தினம் ஒரு எண்ணம் உங்களை அன்புடன் வரவேற்பது எமது ஜெயராஜ் அண்ணா பாக்கியம் மகளிர் கல்லூரி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒளி தரும் மெழுகுவர்த்தி போல் பிறருக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். மெழுகுவர்த்தி எப்பவுமே என்ன செய்யும்? தன்னுடைய இயல்பு என்ன அப்படின்னா, தன்னை உருக்கிட்டு மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சத்தினால மத்தவங்க எல்லாருமே நல்லா பயன்பெறுவாங்க. ஒரு நாள் இரவு கரண்ட் இல்ல ஒரு வீட்டுல. அப்ப மெழுகுவர்த்தி ஏத்துனாங்க அவங்க அம்மா. மத்தவங்க எல்லாரும் அந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்துல வேலை பார்த்தாங்க. அப்ப ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மா கிட்ட கேக்குது, ஏமா எல்லாரும் இந்த சின்ன வெளிச்சத்துல தன்னோட வேலைகளை செய்யறாங்க, அது எப்படி முடியுது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அம்மா சொன்னாங்க, வெளிச்சம் சின்னதோ பெருசோ இல்லம்மா, முக்கியம் அது எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மெழுகுவர்த்தி சின்னதாக இருந்தாலும் அது தர்ற ஒளி ரொம்ப பிரகாசமா எல்லாரையும் தன்னுடைய லட்சியத்தை அடைய உதவுது. அதனாலதான் நமக்கு உதவுற மனப்பான்மை எப்பவுமே இருக்கணுங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. அதனால சின்ன சின்ன உதவிகளை நம்ம எப்பவுமே மத்தவங்களுக்கு செய்யறதுக்கு உறுதுணையாவும் இருக்க வேண்டும். அந்த சிறிய உதவி ஒருத்தருக்கு அவங்க வாழ்க்கையில மாபெரும் லட்சியத்தை அடைய உதவுறதாக அது மாறும். எப்படியெல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு உதவலாம்? நம்ம அறிவு மூலியமா உதவலாம், அன்பு காட்டுறதன் மூலம் உதவலாம், மத்தவங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமாவும் நம்ம உதவ முடியும். இதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளது. இதையெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மனித நேயம் அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியும். மனித நேயம் தான் உண்மையான சொத்து. அது நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நல்ல பிரகாசத்தை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு சின்ன புன்னகை, ஆறுதலான வார்த்தைகள், சிறு உதவிகள், இதன் மூலியமா நம்ம நல் பசுமை நீளமும் சூழலை நம்ம சுத்தியும் உருவாக்க முடியும். வெற்றி என்பது பணமோ பதவியோ மட்டும் கிடையாது. மற்றவங்களை உயர்த்தி தானும் உயர்ந்து லட்சியத்தை அடைவதே உண்மையான வெற்றி. இதற்கு ஒரு உதாரணம் சின்ன பிள்ளை அவர்கள். இவங்க யாரு அப்படின்னா, மதுரைக்கு பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல இவங்க இருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு, தன்னை போலவே எழுத படிக்க தெரியாத எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அந்த பெண்களுக்கு சுய உதவி குழு திட்டத்தின் முக்கியத்துவத்தை தெரிவிச்சு அவங்கள பினான்சியலா பேக்வேர்டா இருந்தவங்கள மென்மேலும் முன்னேற செய்தாங்க. இவங்க செஞ்ச காரியத்திற்காகவே இவங்களுக்கு நம்ம இந்திய நாடு அவங்கள பாராட்டும் விதமா கௌரவிக்கிறதுக்கு அவார்டு கொடுத்தாங்க. இதுதான் உண்மையான வெற்றி. வாழ்க்கையில நாம் மட்டும் தனியா வாழறது, தான் மட்டும் முன்னேறணும்னு நினைக்கிறது தவறானது. தான் கூட சேர்ந்து மற்றவங்களையும் உயர்த்துவதுதான் உண்மையான வெற்றி. இதுக்கு வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கு இவங்க செஞ்ச காரியத்துக்காக அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அன்பானவர்களே, இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க தயாராக இருப்பீங்க என்று நம்புகிறேன். நன்றி.